முருகர் பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். முதல் நாள்லேருந்து விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் கடைப்பிடிக்கலாம். அக்டோபர் 27ஆம் தேதி நாளைக்கு சஷ்டி திதி திங்கட்கிழமை அதிகாலை 3:25 மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை 4:35 மணிக்கு முடியுது. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சூரசம்ஹாரம் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒன்றா வருதுனால அன்னைக்கு விரதம் இருந்தால் பலன்கள் அதிகமாக கொடுக்கும். அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணிவிடுங்க. முருகர் படம் இருந்தால் தொடச்சிட்டு பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகர் சிலை இருந்தால் அதுக்கு 6 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு ஷட்கோணம் கோலை போட்டு 6 தீபம் ஏற்றி வைத்துட்டு நைவேத்தியத்துக்கு பால் பழம் வச்சுக்கோங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிடாதீங்க. முருகனுக்கு மௌனம் விரதம் இருந்தால் அதிகமாக பலன் கொடுக்கும். மௌனம் விரதம் இருக்கும்போது மனசுக்குள்ளே நம்ம முருகர் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. அன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் பண்ண பிறகு வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு, இல்லைன்னா கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் திருச்செந்தூர் லைவ் போடுவாங்க, அதை பார்த்துட்டு குளிச்சுக்கலாம். வீட்டை சுத்தப்படுத்திக்கோங்க. மாலையிலும் ஷட்கோணம் கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்பனுக்கு எந்த நைவேத்தியம் பிடிக்குமோ அதில் ஏதாவது நம்ம செஞ்சு வச்சு வழிபடலாம். சில பேர் 6 வகையான சாதம் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் செஞ்சுக்கோங்க. சஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், வேல்மாறல், திருப்புகள் இந்த மாதிரி நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு தீப தூபம் எல்லாம் ஏற்றி வழிபட்டு நைவேத்தியத்துக்கு வச்ச பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் முருகருக்கு கல்யாணோத்சவ பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சராக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஹைம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வஹா. முருகா சரண். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து. நன்றி, வணக்கம்.